எஸ். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு ஜாயின் திஸ் ஃப்ரீ கிளாஸ் ஃபார் டிஸ்கஷிங் அபவுட் ஃப்ரீலான்சர் குரூப் அண்ட் சிலபஸ் பேட்டர்ன். அதை பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு லெட் ஸ்டார்ட். ஸோ ஒரு சிலபஸ் பேட்டர்ன் நான் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃபார் ஆன்லைன் கிளாஸ்க்காக. அது ஜஸ்ட் அதை பற்றி ஷேர் பண்ணணும் அண்ட் உங்களுடைய வியூ என்ன அதுலன்றதை நான் கேட்கறதுக்காக அந்த கிளாஸ் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். அண்ட் ப்ளஸ் ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு டாபிக் மாதிரி நம்ம வந்துட்டு குரூப்பில் போட்டிருந்தோம். ஃப்ரீலான்சர் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டேஸில். லைக் அந்த ஃபார்ம் காட்டுறேன், ஒன் செகண்ட். அந்த ஃபார்ம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் இருந்தது கரெக்டாக. லைக் உங்கள் நேம், அப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், கரண்ட் லொக்கேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். எல்லாரும் நீங்கள் அதை வந்துட்டு அதை ஃபில் பண்ணியிருப்பீங்க. முக்காசி பேர் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்காசி. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதோடைய மோட்டோ அப்போ இந்த இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா, இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க அப்பப்போ. லைக் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க கேட்பாங்க. என்னோட ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப நான் செய்வேன். அதர்வைஸ் என்னால் செய்ய முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாரும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அது. கரெக்ட்டுங்களா? ஒரு காண்டாக்ட் ஒரு பில்ட் பண்ணுற மாதிரி நமக்கு அது கரெக்டாக. ஸோ அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஃபோன் நம்பர் மட்டும் ஹைட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இது யூடியூப்பில் போடுவேன் மீன்ஸ் அப்போது நல்லா இருக்காது. ஸோ ஹைட் பண்ணிடுறேன். ரெஸ்ட் ஆஃப் விஷயங்களை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ. லைக் இதான். ஸோ இது ஓகே. அது இத்தனை பேர் வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எனக்கு இப்போ. கரெக்டுங்களா? இன்னும் பேர் இன்னும் கூட நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் இது பண்ணிடலாமே, ப்ராப்பர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. யா. ஸோ இத்தனை பேர் வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு இண்டஸ்ட்ரியல் சயின்டிஃபிக் அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்லாம் ஒருத்தர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு, மதன் குமார். ஸோ நெமிலிச்சேரியில் இருக்கிறாரு. 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஒர்க்கை வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் ஃபோன் நம்பர் ஹைட் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் பப்ளிக்காக நான் காட்டுறேன்றதுனால நான் அப்படியே ஹைட் பண்ணிட்டேன். பட் இந்த டீட்டெயில்ஸ் வித் ஃபோன் நம்பர்ஸோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த கிளாஸ்ல ஒரு கொஞ்சம் பேர் இருக்கீங்க. உங்களுக்கே வந்துட்டு நாளை பின்ன ப்ராஜெக்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஷீட்டை பாருங்க. உங்களுக்கு தேவையான ஒரு ரிக்குவயர்மெண்ட்டோட ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் உங்ககிட்ட. புரியுதுங்களா? இந்த ஷீட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். இல்ல என்னால தேட முடியல என்கிட்ட நீ கேட்டீங்கன்னா நான் அந்த குரூப் உங்களை லிங்க் அனுப்புவேன். நீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது லைவ் டாக்குமெண்ட். லைவ் என்னால அப்டேட் ஆகுது நீங்க லைவா பார்த்துட்டே இருப்பீங்க. யாரோ இப்போ கப்பிள்னு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு கூட இருந்திருக்கிறாரு. இப்போ பார்க்கல போல, ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. பட் இப்போ ஓப்பன் பண்ணி வைக்கல, அவரு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதனால எங்க ஒரு பேரை காட்டுதுங்க. இது லைவ் டாக்குமெண்ட். புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் மை சைட். நம்ம குரூப் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமேன்ற ஒரு நல்ல நோக்கத்துல நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். தட்ஸ் இட். வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால உங்களுக்கு நீங்க ஏதாவது ஜாப் பண்றீங்க அப்படின்னா இது சைட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இது சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட வச்சுக்கலாமே. யாராவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் கேட்டா நீங்க பண்ணி கொடுக்கலாம். அதுதான். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இங்க போடுறப்ப நம்ம கிட்ட இவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க, அப்ப இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்குன்ற மாதிரி நம்ம ஒரு கம்யூனிட்டி வில் ஃபார்ம். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அதுதான் இதோடைய கான்செப்ட். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுடைய வியூ யாராவது இதை பத்தி சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் என்ன என்ன செஞ்சிருக்குன்னு புரியுதுலைங்களா? எதுக்காக இது மாதிரி பண்ணிருக்குன்னு புரியுதுலைங்களா? இல்ல இருக்க டவுட்னா சொல்லுங்க, நான் அகைன் நான் ரிப்ளை பண்றேன். உங்களோட வியூ. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணிருப்பீங்க ஒரு சில பேர் இதுல. உங்களுக்கு யாருக்கு இது என்ன நடக்குதுன்றது புரியுதுலையா? ஆ, புரியுது ப்ரோ. புரியுது. நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அரவிந்த். உங்க பேரை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுல ஏதோ ஏதோ ஆமா ஆமா இருக்கு. ஏதோ பண்ணிருக்கீங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். ஆட்டோமேட்டட் வாட்டர் ஆமா லெவல் ஆமா. கண்ட்ரோல்னு சொல்லிட்டு டிஷர்ட் கட்டிங். அது என்ன டிஷர்ட் கட்டிங் மிஷின்? எப்படி அது இண்டஸ்ட்ரி லெவல்ல பண்ணிருக்கீங்க? டிஷர்ட் கியூரிங். ஆமா ஆமா, டிஷர்ட் கியூரிங் ப்ராசஸ். திருப்பூர் சைடு வந்துட்டு ஆஹா. இப்போ டிஷர்ட்ல பிரிண்டிங் பண்றாங்க இல்லைங்களா? ஆமாமா. அந்த பிரிண்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஷர்ட்டோட மெர்ஜ் ஆகணும். சில டிஷர்ட்லாம் சொரண்டிங்கன்னா அந்த பிரிண்டிங் வந்துடும். ஆமாமா. ஓகே ஓகே. ஓகே. அதுக்கு வந்துட்டு ஒரு மிஷின் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து என்னன்னா ஹீட் மெயின்டைன் ஆகும், இவ்வளோ டிகிரி ஹீட்ல மெயின்டைன் பண்ணணும். ஆஹா. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் வந்து டிஷர்ட்டோட வந்து மெர்ஜ் ஆகி வந்துடும். ஓ, அந்த சர்டன் டிகிரில அந்த ஸ்டிக்கரை போய் கரெக்டா ஷீட்ல போய் ஒட்டிக்குது. அப்ப வெளியே வராது, துவைச்சா கூட வெளியே வராது. அந்த மாதிரி கான்செப்ட். ஆமா ஆமா. ஓ, சொரன்னா வந்துட்டு அந்த அந்த பிரிண்ட் வந்து வராது. வராது. ஓகே ஓகே. ஆமா ஆமா, அந்த மிஷின் இப்போ ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இப்போ. ஆ, ஓகே.
இப்போ வந்து அடுத்து வந்துட்டு இங்க சிங்கனூர் சைடு வந்துட்டு கோர் வெயிண்டிங் மிஷின் சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டு. கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்ப? ஆமா, அப்ப கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல இருக்கீங்க, போட போறீங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஓகே, ஃபைன் ஃபைன். கரெக்ட் கரெக்ட். நைஸ். இப்போ கூட ரீசெண்டா என்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் மோட்டரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டார் என்கிட்ட. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஈவன் பிரசாந்த் குமார் ஐ நினைக்கிறார் இனிஷியல், சென்னையில இருக்கிறாரு. இப்போ நான் இவர் பேரை கொடுத்துருக்கலாம் அப்ப. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு 2-3 மந்த் முன்னாடி நினைக்கிறேன். மோட்டார் இவி மோட்டருக்கு வந்துட்டு எனக்கு தெரியுமா, அதை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி என்கிட்ட கேட்டாரு. நான் அது ஒர்க் பண்ணது கிடையாது. பட் பிரசாந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் நம்பர் நான் கொடுப்பேன். இவருடைய போய் நீங்க இப்ப பேசுங்க, இவருக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட கொடுப்பேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் கான்டாக்ட், நடுவில் மீடியமா நான் இருக்கேன் நான். இதனால எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. எனக்கு நீங்க கமிஷன் தரது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கரெக்டுங்களா? இருக்கிற குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இருக்கிற மக்களை பார்த்துக்கணும். தட்ஸ் இட். கரெக்டுங்களா? அவ்வளவுதான் கான்செப்டிங்க. அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம அந்த மக்களுங்களை, அவ்வளவுதான். அதனால உங்களுடைய இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சீங்கன்னா கூட என்கிட்ட சொல்லுங்க. ப்ரோ நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன் ப்ரோ, அதை ஷீட்ல போடுங்கன்னா ஸோ ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா இப்போ லெட்ஸ் இப்போ அரவிந்த் அவர் இருக்கிறாரு, அரவிந்த் இங்க இருக்கிறாரு. இவர் வந்துட்டு இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிட்டா என்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணி விட்டுருவேன் இந்த இடத்துல. ஏன்னா நீங்க அகைன் ஆட் பண்ணீங்கன்னா உங்க பேர் எங்க போனா திரும்ப கீழே போயிரும் உங்க பேர். புரியுதுங்களா? நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு இதுல பேர் அப்டேட் பண்ணிடுவேன். இல்ல எனக்கு ஹார்ட்வேர்ல எனக்கு இதெல்லாம் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன்னா நீங்க சொன்னா அதையும் ஆட் பண்ணிடுவேன் நானே மேனுவலா. இது லைவ் டாக்குமெண்ட். நான் என்ன எடிட் பண்றேன் என்ன பண்றேன் எல்லாமே நீங்க அங்க வந்து நீங்க பாப்பீங்க. புரியுதுங்களா? ஈவன் நீங்க நாளை பின்ன இன்னொரு அட்மேகால ஐசி படிக்கிறீங்க அப்படின்னா அட்மேகான்ட்ட சொன்னா போதும், அட்மேகான் டைப் பண்ணிடுவேன் இல்ல. நீங்க எடிட் பண்ண முடியாது இந்த ஐசி இந்த ஷீட்டை, நான் தான் எடிட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு வியூ ஆக்சஸ்லாம் கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும் நான் தான் எடிட் பண்ண முடியும். ஆனா என்கிட்ட சொல்லுங்க. பட் புதுசா பண்றவங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் அப்டேட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ கூட நேத்து கூட ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன் நான். அவரு அவரு வேலைக்காக தேடிட்டு இருக்கிறாரு, ஜாப்க்காக. பட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, என்ன ரீசன்னா ப்ராஜெக்ட் இல்ல. அதான் ரீசன் அங்க. என்ன கான்செப்ட், இப்போ இங்க கூட சில பேர் பார்த்தா ப்ராஜெக்ட் இல்லாம இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கீர்த்தி குமார் அவர் பேர் போட்டு வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கிங் ஆனா எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணல அவர் இன்னும். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இட்ஸ் நாட் பேட் எக்ஸாம்பிள். பட் இன்னும் அடுத்தடுத்து மூவ் பண்ணலாம் லைஃப்ல. நானும் அப்படிதான் இருந்திருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ணாமலாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட பேசி பேசி ப்ராஜெக்ட்டை லேர்ன் பண்ணி அங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி அவர் போட மறந்துட்டு போறான்னு தெரியல. மேபி அவர் நல்லா பேசுகிற 10+ இயர்ஸ் இருக்கு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணியிருப்பாரு. மேபி அவர் மறந்துருப்பாரு நினைக்கிறேன் போடுறதுக்கு இங்க. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, அவர் நல்லா பேசுவார் ஆக்சுவலாக, குரூப்ல கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணுவார் என் கூட, நான் பார்த்துருப்பேன் அவர் பேசி. மேபி அவர் மறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், ப்ராஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ என்டரிங் எம்பெடட் ஃபீல்ட். அதான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் யூ லேர்னிங் ரைட், நீங்க பிக்லாம் ஏதோ போட்டிருக்கீங்க. பட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அதுதான் இங்க முக்கியமே. அண்ட் என்ன ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அதான் முக்கியமே இங்க. என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கு, இந்த செக்ஷன்லாம் தான் முக்கியமே நமக்கு. அடுத்தடுத்து நம்ம ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்றதுக்கு, லைக் அடுத்த ஜாபுக்கு போறீங்கனாலுமே சரி, இல்லை நீங்க ஒர்க் பண்ற ஜாப்லேயே என்ஹான்ஸ் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியா இருக்கட்டுமேன்றதான் ஒரு ஐடியா. கரெக்ட்டுங்களா? இப்போ கூட ரீசெண்டா எனக்கு ஒரு பேனல் பண்றதுக்கு ஆக்சுவலா இந்த ஐடியா எப்போ வந்ததுன்னா, ஒரு நைட் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, ஹரிஷ் எனக்கு வந்துட்டு ஒரு பேனல் பண்ணணும், ஒரு எலக்ட்ரானிக் பேனல் பண்ணணும், அது ரெஜிஸ்டர் லெவலில் கோடிங் பண்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் ஆள் தேவைப்படுது. ஏசி வோல்டேஜ் கரண்ட்லாம் மெஷர் பண்ற ஆள் தேவைப்படுது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு யாரையும் தெரியாதுங்க. நம்ம கிட்ட ஒரு ஃப்ரீலான்ஸும் குரூப் இருக்கு, ஸோ ப்ளீஸ் அங்கே போய் சொல்லுங்கன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஹரிஷ் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அது என்னோட கம்பெனி ப்ராஜெக்ட், நான் பப்ளிக்கா வாட்ஸ்அப் போய் பேச முடியாது என்னால. அப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டாரு. அப்பதான் திடீர்னு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி போட்டு நம்ம கிட்ட என்னென்ன ஆட்கள் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே ரெஃபர் பண்ணிடலாமே. 6 பேர் கஷ்டப்பட்டு குரூப்ல கேட்டதுக்கு பதிலான்ட்டு நான் இதை ஆரம்பிச்சேன். என்ன ஆயிட்டுன்னு புரியுதுலைங்களா? அப்ப இனிமேல் யாராவது என்கிட்ட யாராவது ப்ராஜெக்ட் கேட்டாங்கன்னா நான் சிம்பிளா இந்த ஷீட்டை கொடுப்பேன் அவங்க கிட்ட. இந்த ஷீட்டை ஃபுல்லா கொடுத்துருவேன். இந்த ஷீட்ல அவங்களுக்கு யாரு தேவையோ அவங்கள அவரே சூஸ் பண்ணி அவர் வந்துட்டு இந்த இந்த இவருக்கு நவீன்குமார் கால் பண்ணுவார். லெட்ஸே இப்போ வந்துட்டு ஆஹ், முரளின்ற ஒரு ஷீட்ல கிரிக்கிட்டாரு. ஒரு பேர் வந்திருக்கு. ஓகே, ஒன்ஸ் ஸ்டாப் ஷேர் பண்ணா திரும்பவும் சரியாயிரும். 1 செகண்ட். ஸோ இதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ யாராவது கேட்டாலும் திரும்ப இந்த ஷீட் நான் ஷேர் பண்ணுவேன். அவங்க ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கால் பண்ணி பேசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சு,
ஒரு சைடு இன்கம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. கண்டிப்பா ஃப்ரீயாலே யாரும் பண்ணி தர போறது கிடையாது. பட் சம் அமௌண்ட் வாங்குவீங்க பண்ணி தரதா இருந்தா. டெஃபினட்டா இட் ஷுட் ஒர்க். தட்ஸ் இட். ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் டூ ஃபார் மணி. மணிக்காக பண்ணாதீங்க. ஓகே. இது வந்துட்டு லேர்னிங்காக ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. மணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா ஃப்ரம் ஃப்ரீலான்ஸ் ஐடியா. ஓகே. நான் எப்படி ஃப்ரீலான்ஸ் ஒர்க் நான் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு ஆஹ், வாங்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காசு வாங்க மாட்டேன். நான் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் காசு வாங்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் தெரியாது எனக்கு. ஓகேவா? அதனால ஒரு 5 days நல்லா வெயிட் பண்ணி அவங்க கொடுக்குற ப்ராஜெக்டை ஃபுல்லா ஸ்டடி பண்ணுவேன். ஓகே. ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு நம்மளால பண்ண முடியுமா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ண முடியுமா, இல்லை எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கணுமா, அப்ப அவர்கிட்ட காசு கொடுத்து அவரே வாங்க சொல்லிட்டு நம்மளால ரிட்டர்ன் பண்ணி நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுமா, நிறைய யோசிக்கணும். ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்றாரு நம்ம கிட்ட. ஃப்ரீலான்ஸ்ன்றது இஸ் நத்திங் பட் சம் ஒன் இன்வெஸ்டிங் ஆன் யூ. அங்க மேல பணத்தை போடுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க நல்லா ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தது காசு வாங்கணும். ஓகே. காசு வாங்கிட்டு பண்ணி தராமலாம் இருக்கக்கூடாதீங்க. ஓகே. அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கரெக்டா டிசிப்ளின்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்டு ஆக்சுவலி இது. ஓகே. இது நிறைய வாட்ஸ்அப் நிறைய வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஃப்ரீலான்சர்னு வெப்சைட்டே இருக்கு. அவங்களாம் இதான் பண்றாங்க. ஓகேவா? அது ஓகே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. அங்க கூட நீங்க பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே. இங்கேயும் பண்ணலாம், இதுவும் தப்பு கிடையாது. ஓகேவா? ரைட். அங்க வேணா நீங்க சம்திங் காஸ்ட் தோணுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அது எனக்கு நானும் போனதில்லை. பட் இதை நான் பண்றது எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ இது ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்டேட் பண்ணாதவங்க கூட அப்டேட் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? ரைட். ஸோ எனிதிங் எல்ஸ்? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா இதை பத்தி? ஏதாவது பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கீங்களா இதை பத்தி பேசுறதுக்கு? நீங்க, நான் எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் வந்து சேர்ந்துருச்சு இல்லைங்களா இப்போ? நான் எதுக்காக ஆரம்பிச்சேன் எல்லாருக்கும்? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இதை கீப் சரி ஆன் சரி கிளியர். ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன இன்கம் உங்களுக்கு இதுல இருந்து வரப்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய நீங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். யாருக்கு தெரியும்? நீங்களே கூட ஒரு ஃப்ரீலான்சர் சொல்லி இந்த வெப்சைட் கூட போட்டியா வரலாம், அந்த ஆக்சுவல் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ குட் பி ஹேப்பன். நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் பண்ணி நிறைய பேர் ஃபேமிலி ரன் பண்றாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஃபேமிலி ரன் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இன்கம் நிறைய ஜெனரேட் பண்ண முடியும். பட் நாட் ஓன்லி ஃபார் இன்கம். வி ஸ்டார்ட் ஃபார் லேர்னிங், தென் இன்கம் வில் ஆட்டோமேட்டிக் வில் கம். ஓகே. எஸ். ஓகே ஃபைன். நல்ல விஷயம் இது. இது அப்படியே இருக்கட்டும். இது நான் குரூப்ல இருக்கோம், ஃப்ரீலான்சர் குரூப்ல இருக்கு. இன்கேஸ் யாருக்கா குரூப் இல்லைன்னா ஸோ ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. இங்க கூட சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். ஆஸ் வெல் as இது நிறைய பேர் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிருக்கீங்க, கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்களும் இருக்கீங்கன்னா இது எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத அவங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க நியூஸை. நிறைய பேருக்கு போய் சேரட்டும். அப்பதான் இது இன்னும் டெவலப் ஆகும். அப்போ நிறைய பேர் இருக்கிறப்ப நிறைய ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ண முடியும் நம்மளால, ஒரு டீமா சேர்ந்து நம்ம. கரெக்ட்டுங்களா? வி ஆர் டீம் நவ், வி ஆர் கம்யூனிட்டி. அவ்வளவுதான். டோட்டலா அந்த குரூப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நமக்கு எவ்வளவு பேர், 250 பேர் இருக்கணுமா அந்த ஒரு ஒரு ஃப்ரீலான்ஸ்ன்ற குரூப்ல? எனக்கு தெரியல, கவுண்ட் நான் பார்க்கல. 260 சம்திங் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. 271 பேர் கிட்ட இருக்காங்க இப்ப. அந்த வெறும் 271 பேர்ல ஜஸ்ட் வந்து 63 பேர் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. 45 பேர் தான், கரெக்ட், 45 பேர் தான் பேர் கொடுத்துருக்காங்க இதுல. மிச்சம் இருக்கவங்க யாரு? ஒண்ணு ஃப்ரீலான்ஸ் பண்ணவங்கள பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க, இன்னொன்னு பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அவங்க ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் தேவைப்படுது. அப்ப அவங்களாம் தான் நம்மளோட கஸ்டமர்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ தட்ஸ் இட். அங்க அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்றது எப்படின்ட்டு. அவ்வளவுதான். கரெக்ட்டுங்களா? இந்த குரூப்லயே ஃப்ரீலான்ஸ்ன்ற குரூப்ல நிறைய பேர் கம்பெனி வச்சிருக்கவங்களா இருக்கிறாங்க, கம்பெனி நடத்துறவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கலாமே, இல்லைங்களா? வெரி சிம்பிள், தட்ஸ் இட். ஸோ பண்ணலாம் கண்டிப்பா. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டெய்லி. ஏதாவது படிச்சுட்டே இருங்க. ஏதாவது படிச்சா என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்டேட் பண்றேன் இதுல. அப்படியே டெவலப் ஆகலாம் நம்ம. ஓகேங்களா? ரைட். இப்போ கூட ஒருத்தர் கப்பீல் பண்ணிருக்கிறாரா? ஓகே. நான் இப்படி பண்ண ஹைலைட் பண்ணி விட்டுருவேன். ஓகே. பண்ணிட்டு இது பண்ணா பெருசாயிரும். இப்பதான் டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாம் பண்ணியிருக்காரு. லக்கிலி இப்பதான் எனக்கு ஒரு ரீசெண்டா HMI டிஸ்பிளே, டிஎஃப் டிஸ்பிளே ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்தது. மேபி கப்பீல லிங்க் பண்ணி விட்டுருக்கலாம். பட் ஃபைன். ஓகே.
ஸோ இது மாதிரி தான் நான் யோசிப்பேன். இது மாதிரி இருக்கிறவங்க வர நான் பார்க்க எனக்கு இதெல்லாம் இப்போ ட்ரோன் இருக்கு, ட்ரோன்ல தான் வந்ததுன்னா நான் பார்ப்பேன். ஓகே, ட்ரோன்ல இவர் பண்றாரா, ஓகே ட்ரோன்ல இவர் வந்தா இவருக்கு பேர் தரலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இதான் என்னுடைய ஐடியா. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்லையா ஷீட் மூலியமா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, 45 பேர்கிட்ட இருக்காங்க. ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். ரைட். ஸோ இதுதான் என்னோட ஐடியா. நான் ஷேர் பண்ண நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நல்லது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா எல்லாருமே என்னை பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் நான் ஐ மீன் என் பேர் என்ன எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நான் அதனால ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இந்த ஃப்ரீலான்ஸ் பத்தி நான் நேத்தே பேசிட்டேன்றனால இப்ப நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் வச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வெயிட். அந்த ஸ்லைட் எங்க கூட தெரியல எனக்கு, இப்ப தேடிட்டு இருக்கு, இருங்க. உம் யா, இதான் அந்த குட்டி ஸ்லைடு. ஓகேவா? ஐ மீன் என்னை பத்தி என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நான். நீங்க ஒரு இருங்க, இதுதான் ஹரிஷ். என் பேர் ஹரிஷ் குமார். ஓகே. ஸோ இதான் நான் இப்போ. ஓகே. ஸோ இதுல நான் யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுல இருந்து எல்லாரும் வந்திருப்பீங்க, யூடியூப் சேனல் ஏதாவது வந்திருப்பீங்க. அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு நம்ம இப்போ 2018லயே அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணது வந்துட்டு இந்த கொரோனா டைம் முன்னாடிக்கும் அப்புறம் அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அதுல வந்துட்டு இந்த பிக்கு, ஏவிஆர், எஸ்டிஎம், ஐஓடி இது மாதிரி நிறைய டாபிக் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். என்னால் டைம் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ போடுறதுக்கு. ஆனால் என்னுடைய ஸ்டார்டிங் பண்ணது வீடியோ யூடியூப் சேனல்ல இருந்து தான். அதுக்கடுத்து யூடியூப், இந்த வாட்ஸ்அப் குரூப், நான் 4 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஒன்று ப்ரோக்ராம் பிரெயின் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு குரூப் இருக்கு. ஃப்ரீலான்ஸ், ஃப்ரீ கிளாஸ், இது மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இந்த குரூப் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதை. கம்யூனிட்டி வந்து பெருசாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். வெரி சிம்பிள். ஓகே, டெலிகிராம்ல குரூப் இருக்கு, பட் அந்த அந்த அளவுக்கு ஆக்டிவா நான் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே வாட்ஸ்அப்லேயே வந்துருது. ரெண்டு டைம் எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ண முடியலனால டெலிகிராம் நீட் இல்லை எனக்கு தோணுதுனால அவ்வளோ நான் போறது இல்லை டெலிகிராமுக்கு. வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன் முக்காசி, கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே. சரியா? ரைட். அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் ரெகுலராக எல்லாரும் ஃபாலோ பண்றது நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அதில் போஸ்ட் நிறைய பேர் வந்திருக்கு. ஈவன் தோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நிறைய பேருக்கு ஜாப் இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு சில பேர் கால் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க இந்த குரூப்னால. இது நல்ல ஒரு குரூப் நான் ஆரம்பிச்சதுல. அதுல சேம் லைக் ஃப்ரீ கிளாஸ், இப்போ எடுக்கிற ஃப்ரீ கிளாஸ்ல அதில் போடுவேன். ஃப்ரீலான்ஸ்ன்றது இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஃப்ரீலான்ஸ்ன்றது. ஓகே, இப்போ ஏதாவது இன்க்ரிமெண்ட் தான் நான் அனுப்பிவிடுவேன் இந்த குரூப்புக்கு. இதுதான், இது இப்போ கொஞ்சம் முக்கியமான குரூப் மாதிரி எனக்கு தோணுது. ஃப்ரீலான்சருங்கிறது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து ஜூம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது என்னோட இன்னொரு இது. இதான் நான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. எவ்ரிடே ஈவினிங் 9:30 to 10:30, 8 to 9. அப்புறம் மார்னிங் கூட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. 5 to 6, இல்லைனா 6 to 7 அந்த டைம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன சி கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மார்னிங் பேட்சுக்கு. ஒரே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னை நானவே. என்னால காலைல சீக்கிரம் எந்திக்க முடியுதா, என்னால கிளாஸ் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லாவே போகுது அது. இட்ஸ் குட். அது பார்த்தா இடமி கோர்ஸ். இடமி கோர்ஸ்ல ரொம்ப டீப்பா நான் போகல. ஆனா ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். அதுல கூட ஒரு ஒரு 6 பேர்கிட்ட ஃப்ரீயா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ரீயா ஜாயின் பண்ணி வச்சிருந்தேன், நான் ஃப்ரீயா ஜாயின் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல டெவலப் ஆகும் நம்புறேன். நிறைய வீடியோ நான் போட்டேன், நிறைய நான் கிளாஸ் எடுத்து போட்டேன் அப்படின்னா அது டெவலப் ஆகும், டைம் ஆகும். ஓகே, பட் அதெல்லாம் இன்னும் இருக்கு. இத்தனை இதில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதான் நான் நினைப்பேன். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இதான் என்னை பத்தின ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த ஒரு புது டாபிக்கு பத்தி நான் பேச போறது இல்லை. நீங்க அந்த இதுலயே நான் உங்களுக்கு போஸ்டே காட்டுறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸோ இந்த போஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு டாபிக் பத்தி எதுவும் பேசுற மாதிரி உங்களை கூப்பிடல ஆக்சுவலா. கரெக்டுங்களா? நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா ஃப்ரீலான்ஸ் குரூப் பத்தி, நான் எதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கேன், என்ன என்ன நோக்கம், மோட்டோ என்னன்றது சொல்லியிருப்பேன். அதுக்கு சிலபஸ் பேட்டர்ன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல என்ன ஒரு 3.5 இயர்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் இப்போ. கரெக்ட்டுங்களா? ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், 3.5 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதெல்லாம் படிச்சு நிறைய கத்துக்கிட்டு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில பேர். நிறைய பேர் வேலையும் கிடைச்சிருக்கு அதனால. ஒரு டைரக்ஷன் மாத்தி விட்டுருக்காங்க நம்ம லைஃப்ல, இல்லையா? சும்மா வீட்டிலே இருந்திருப்பாங்க, கிளாஸ் வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதை படிங்க, இது கிடைக்கும், நான் சொல்லி தரவாங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன், 3.5 இயர்ஸா. கரெக்ட்டுங்களா? நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. ஸோ அந்த
கான்செப்ட் வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அன்ஆர்கனைஸ்டோட இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த சிலபஸ் பார்க்கறதுக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு டைம் நான் சி எடுக்கிறேன், இன்னொரு டைம் பிக் எடுக்கிறேன், இன்னொரு டைம் எஸ்டிஎம் எடுக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப ரேண்டமா ஆயிடுச்சு நமக்கு இப்போ. அதனால எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணி இது இந்த ஸ்டெப் இதுக்கு அடுத்து இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு அடுத்து இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு ஸ்டெப் நான் போட்டிருக்கேன். அதான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப. ஓகே, சாரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல கிளாஸுக்கு கட் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் ரீஜாயின். ஓகேங்களா? ஜூம் மீட் இன்னும் 10 மினிட்ஸ்ல கட் ஆயிரும். ஸோ அகைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருக்கேன். அது காட்டுறேன் இருங்க, உங்களுக்கு அது இன்னும் புரியும். யா, அதாவது இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸ் தான் இது, வேற ஒன்றும் டிஃப்ரெண்டா இருக்காது, நத்திங் டிஃப்ரெண்ட். ஆனா எல்லாத்தையுமே ஒரு 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 பேட்டர்ன் மாதிரி இதுல தான் ஃப்ளோ ஆஃப் ஸ்டடீஸ்ன்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா 3 இயர்ஸா இதான் எடுத்துட்டு இருக்கேன், நான் 3.5 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு இதெல்லாம் தான் படிக்க போறேன்னு சொல்லியிருக்கேன் நான் இப்போ. ஓகேங்களா? அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் சி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கிட்டப்னு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் கான்செப்ட் இருக்கு, அதை கத்துக்கணும். அதுக்கடுத்து பிக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைனிங், அதுக்கடுத்து ஐஓடி, அதுக்கடுத்து STM32. ஸோ இதெல்லாம் தான் ரோட் மேப். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நோ எண்டுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா அது முடிவே இல்லை எம்பெடெடுக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு முடிவே இல்லாத ஒரு படிப்பு ஆக்சுவலா இது. லைக் இதுவுமே ஒரு டாக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், முடிவே இல்லை, நீங்க பாட்டுன்னு படிச்சுட்டே போகலாம், வாழ்க்கை முழுக்க ஜாலியாக படிச்சுட்டே போகலாம். அது மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. கரெக்டுங்களா? இது முடிவே கிடையாது. பட் அந்த முடிவே இல்லாத ஒரு பாட்டுல நான் ஒரு ஆரம்ப பாட்டு எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? சி சொல்லித்தரேன், கிட்டப், பிசிபி டிசைனிங், ஐஓடி, பிக்கு, STM32. நான் ஒரு சின்ன பாட்டை கவர் பண்றேன். இன்னும் நம்ம டெவலப் ஆக இல்லை C++ வரும் அடுத்து. அப்புறம் லினக்ஸ், ஆர்டாஸ், இது மாதிரி புது புது டாபிக், ரொபோட்டிக்ஸ், அடுத்தடுத்த டாபிக் நான் கொண்டு வர ஐடியா நிறைய எனக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் டெவலப் பண்ணிட்டே இருக்கேன் நான் இப்போ. இன்னும் டைம் கிடைக்கிறப்ப படிச்சுட்டே இருக்கேன் நான். ஸோ இதுதான் அந்த ரோட் மேப். ஸோ நமக்கு என்ன நிறைய பேர் மிஸ் பண்ணிடும்னா இந்த ரோட் மேப்பை மிஸ் பண்ணிடுறோம். கரெக்டுங்களா? என்ன பண்றாங்க நான் சொல்லிடுறேன். சி படிப்பாங்க எல்லாரும், எல்லாரும் சி படிக்கிறாங்க என்கிட்ட. சி படிச்சுட்டு டைரக்டா அப்படியே பிக் STM வந்துருவாங்க, அப்படியே STM ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா நடுவில் இருக்க இந்த பிக்கு, இந்த பிசி டிசைனிங், இந்த கிட்டப், ஐஓடி, இதெல்லாம் இட்ஸ் நாட் மேண்டிட்டி ஃபார் STM32. பட் ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் வந்துட்டு டாக்டர் கூட படிக்க முடியும். கரெக்டுங்களா? ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் ஒரு 7ஆம் கிளாஸ் வச்சுக்கலாமே, ஒரு 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கானா, அவன் அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர் உட்காரச்சானா அவன் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த டைம்ல. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு வந்திருக்காது. அது அந்த அந்த டாப்பிக்கை புரியறதுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்காது அந்த டாக்டர் படிப்புலாம் படிக்கிறது அப்படின்னா. ஸோ அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிஏ முடிச்சுட்டு டப்புன்னு எடுத்து ஜம்ப் பண்ணி அப்படியே STM வந்துட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால தான் வி ஷுட் ஃபாலோ ரோட் மேப். ஃபர்ஸ்ட் சி படிக்கணும், அதுக்கடுத்து கிட்டப், ஒன் டே ஒர்க் தான் அது, ஒன் கிட்டப் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கடுத்து பிக்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், நிறைய அனுபவம் அதில் வரணும். அதுக்கடுத்து பிசி டிசைனிங்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அது ஐஓடி, பிக் யூஸ் பண்ணி ஐஓடி பண்ணலாம் நீங்க. அதெல்லாம் சொல்லித்தரேன் நான். அதெல்லாம் பக்குவம் அடையணும் கொஞ்சம் அதுல. அதுக்கடுத்து STM32, கடைசி STM32. பட் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எங்க கம்பெனியில் STM கேட்குறாங்க, எனக்கு அதுதான் நீட் இருக்குன்னு சொல்லி டேட்டா இங்கே வந்துடுறாங்க. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலா, இல்லையா? ஒண்ணுமே புரியாது அங்க வந்துட்டு. என்ன டேட்டா ஷீட்ல எடுத்து பார்த்து 32 பீட் கண்ட்ரோலர் இதுங்கிறப்போ ஒண்ணுமே புரியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ ஒரு ஃபாலோ பண்ண கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதான் நாங்க போட்டிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ்னுடைய ஒரு கீ ஹைலைட்ஸ் நான் போட்டிருக்கேன். இத்தனை வருஷம் என்ன எடுத்துட்டு இருக்கேன், அதோட கீ ஹைலைட்ஸ் தான் இது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். சில பேர் பாதி பேஜா கட்டுறவங்களாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் அதெல்லாம் இருக்கு. அண்ட் லைவ் இன்ட்ராக்ஷன் வித் மென்டாருங்கிறது நான் தான். ஸோ என் கூட நீங்க லைவா பேசலாம், நீங்க லைக் இப்போ பேசிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ நீங்க டவுட் கேட்டாலும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன் நான். அது பண்ணலாம். ரெக்கார்டட் வீடியோ மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும், டெலகிராம்ல இருக்கும். யாரு கிளாஸ் அட்டன் பண்றாங்களோ அவங்களோட ரெக்கார்டு வீடியோ கண்டிப்பா இருக்கும், அவங்க அதை பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு டைம் கிடைக்கிறப்ப. ஸோ இது இந்த ரோட் மேப் முடியறதுக்கு 4 மந்த்ன்ற மாதிரி நான் டார்கெட் பண்ணி நான் வச்சிருக்கேன். எப்படின்னு தெரியல, ஆனா 4 மந்த் கண்டிப்பா ஆயிரும் முடியறதுக்கு. சரியா? அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்போ படிச்சு முடிச்சிருவாங்க, வேலைக்கு போகணும் அப்படின்னா ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதையும் நான் சொல்லித்தரேன் நிறைய பேருக்கு. நிறைய பேர் சஜஸ்ட் கேட்பாங்க என்கிட்ட, இப்போ என்ன ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டேன் பாக்குறீங்களான்னு சொல்லுவாங்க. நான் அப்போ அவங்க ஒரு சில ஐடியா கொடுப்பேன். ஸோ அதுவும் நான் பண்றேன், அதையும் நான் போட்டிருக்கேன். ஹெல்ப் ஹெல்ப் ஃபார் ஜாப் சீக்ஸ், அதான் அந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எவ்ரிடே வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு 1 டே இருக்கும், 1 ஹவர் இருக்கும் எவ்ரிடே. ஸோ அதுதான் வந்துட்டு. அண்ட் சாட்டர்டே வந்துட்டு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கான செஷன் வச்சிருக்கேன், சண்டே ஹாலிடே. அவ்வளவுதான்.
ஓகே, ஸோ இதான் இதனுடைய ஹைலைட்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்னுடைய கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ்ல யூஸ் பண்ண டூல் வந்துட்டு இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போறோம் நான் இப்போ. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் யூஸும் பண்ண போறேன். ஓகே, விஎஸ் கோடு, GitHub, MPLab, Proteus, ECD, HTM Cube IDs, MEMX, MQTT ஃபார் ஐஓடி பண்றதுக்கு, ஆர்டினோ ஐடி, லாஜிக் அனலைசர், இன்னும் நிறைய இருக்கு. பட் இதுல தான் மேஜரா யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஒரு எம்பெடட் படிக்கிறதுக்கு மேஜரா தான் யூஸ் பண்றோம். அண்ட் பேசிக் ஹார்ட்வேர் இதுல தான் பேசிக்கா யூஸ் பண்றோம். பட் ஹார்டு நிறைய இருக்கு, எல்லாத்தையும் போட முடியுதுனால. பட் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் போட்டுருக்கேன், அவ்வளவுதான் நல்லா முடியுதுல. பட் நிறைய ஹார்ட்வேர் இருக்கு பண்றதுக்கு நமக்கு இங்க. ஸோ இதெல்லாம் தான் சிலபஸ் ஃபார் சி. நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுங்க கொடுங்கன்ட்டு. இதான் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த ஷீட் இருந்தால் போதும், நான் என்ன எடுக்கிறேன் என்ன எடுக்க போறேன்ற எல்லாமே தெரிஞ்சிடும். இதான் கம்ப்ளீட் சிலபஸ், கம்ப்ளீட் ரோட் மேப் இங்கே இருக்கு, நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான். ஓகேங்களா? ஸோ சி வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் தான் சியில் படிப்போம் நம்ம. போட்டாச்சு. இதில் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, மெயின் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து கிட்டப்ல வந்துட்டு இவ்வளோதான் டாபிக். இது ஒன் டே டாபிக் தான், அது சிம்பிளாக முடிச்சிட்டிங்கன்னா இது நீங்கள் கற்றுக்கலாம். அப்புறம் பிக் வந்துட்டு இந்த டாபிக்ல எடுக்க போகிறோம், மெயின் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அது நீங்கள் படிப்பீங்க. அதுக்கடுத்து பிசி டிசைனிங்ஸ், அது நீங்கள் படிப்பீங்க தேவைப்படும் உங்களுக்கு. அப்புறம் ஐஓடியில் இதெல்லாம் எம்கியூடி லெவலில் நீங்கள் ஐஓடி படிப்பீங்க, அது ஒன்று. அதுக்கடுத்து STM32 யூசிங் பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங்னா டேட்டா ஷீட் வச்சு கோடிங் பண்றது, ரொம்ப டீப்பா போய் கோடிங் பண்றது, அதையும் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு நான் இங்க போட்டிருக்கேன். அதுக்கடுத்து STM வந்துட்டு ஹால் யூஸ் பண்ணி கோடிங் பண்றது. ஏன்னா இதுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த ஹால் தெரிஞ்சுட்டு போனா கொஞ்சம் மெச்சூரிட்டி அடைஞ்சிருப்பீங்க அந்த இடத்துல கொஞ்சம். ஸோ அதனால இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிஃபோர் கோயிங் டு பேர் மெட்டல் அது நீங்க வச்சிருக்கீங்க இப்படி. ஓகே, அது நீங்க கத்துப்பீங்க. அதுக்கு அடுத்தது கேன் புரோட்டோகால். நிறைய பேர் கேன் புரோட்டோகால் கேட்டிருக்கீங்க, அதையும் நான் சிலபஸ்ல கொண்டு வந்துட்டேன். கேன் புரோட்டோகால் நீங்க படிப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். கேன் போட எஸ்டிஎம்ல படிக்க போறோம் நம்ம. இதை எஸ்டிஎம்ல கேன் போட ஹால் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். அது எப்படி பண்றது, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு அதில் நான் இப்போ. ஓகே, தட்ஸ் இட். ஸோ அண்ட் சிலபஸ், இந்த ஃபீஸ், ஓகே, எந்தெந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தான் எப்பயும் வாங்கிட்டு இருக்கிறது. பட் மொத்தமா ஃபிக்ஸ்டா வச்சுட்டேன், இதுக்கப்புறம் மாற்றக்கூடாது நான் ஃபீஸை. ஏன்னா நானே குழம்பிடுவேன் சம்டைம்ஸ், என்ன ஃபீஸ் சொன்னேன்றதே மறந்துடுறேன். அதனால இதுதான் ஃபீஸ், இதுதான் அப்படின்னு மாத்தாம வைக்க போறேன், இதுதான் ஃபீஸ்ன்ற மாதிரி. And அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் கன்சல்டேஷன்ஸ் வராங்க. கரெக்டா, இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்றவங்க என்கிட்ட சில பேர் வரலாம் இல்லையா, டவுட் என்கிட்ட கேட்கலாம் சில பேர். அப்போ அவங்களுக்கு என்ன ஃபீஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட். அது மாதிரி இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்துட்டு இந்த டிஸ்பிளே மட்டும் சொல்லிக் கொடுங்க ப்ரோ, டிஎஃப்டி மட்டும் சொல்லிக் கொடுங்க, டிஎஃப்டி இல்லை ஓஎல்இடி, இல்லை எனக்கு வெறும் மோட்டர் மட்டும் சொல்லிக் கொடுங்க, எனக்கு அது மட்டும் போதும், மற்ற நான் படிச்சுக்கிட்டேன். இல்லை I2C மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லிக் கொடுத்துடலாம், ஃபோன்லேயே சொல்லிக் கொடுத்துடலாம். பட் இன்கே ஜூம் மீட்லாம் வச்சு உங்களோட ஒரு 2 or 3 hours உங்களை ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபீஸோ நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் கன்சல்டன்ஷன் மாதிரி தான் அது. ஜஸ்ட் உங்க ஐடி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, உங்களோட 2 or 3 hours நான் ஸ்பெண்ட் பண்றேன் ஒரு நாளைக்கு. ஸோ அவ்வளோதான், அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ்ன்றதை வாங்கிக்கலாம் அவ்வளோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10,000 rupees வருது. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தது தான். பட் தனித்தனியா கோர்ஸ் வைப்போம் நம்ம. டிக்குனா ஒரு ஒரு மாசம் கோர்ஸ் வைப்போம், எஸ்டிஎம்னா ஒரு மாசம் கோர்ஸ். பட் இதெல்லாம் தான் எல்லாத்துக்கும் எல்லா கிளாஸ்க்கும் நான் வாங்குற கோர்ஸ். ஃபீஸ் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், என்னோட ஐடியா என்னன்னா, இதுக்கப்புறம் நான் சும்மா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு இந்த எஸ்டிஎம்ல போஸ்ட் போடுறது, பிக்கில் போஸ்ட் போடுறதுலாம் போட மாட்டேன். ஒரே ஐடியா 4 month கோர்ஸ்ன்னு போட போறேன். 4 month கோர்ஸ்ன்னு போட போறேன். நீங்க 10,000ங்கிறத பிரிச்சு பிரிச்சு கூட பே பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை எனக்கு இந்த இந்த டாபிக்ல வேணும், இந்த டாபிக்ல நான் ஸ்கிப் பண்ண அதுக்கு என்ன அமௌண்ட் மைனஸ் பண்ணி இங்கே பே பண்ணிக்கலாம். பட் ஒரே ஐடியா போட்டு 4 monthக்கு ஒரு பெரிய பேட்சா வர வச்சு அதை ஃபுல்லா ஒரு 4 monthக்கு ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி பிளான் பண்ண போறேன் அடுத்த நாள். என்ன சொல்றேன் புரியுதுங்களா? ஸோ ஒரு ஒரு டாப்பிக்கா அப்பப்போ எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு பெரிய பேட்சா ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு ஒரு 1 month அதை எடுக்கிற மாதிரி ஒன்று, பிக் அடுத்த ஒரு மாசம், இது ஒரு மாசம் 4 மாசம் எடுத்தாலே முடிஞ்சு போகுது நம்ம டாபிக் எல்லாமே நமக்கு. ஸோ அப்போ ஒரு பேட்ச் ஃபுல்லா முடியுது இல்லைங்களா? அவங்க அரைகுறையா இருக்க மாட்டாங்களே வெளியே வரப்ப. நான் எஸ்டிஎம் மட்டும் தான் படித்தேன், பிக்கு தெரியாதுன்னு இருக்க மாட்டாங்க, எல்லாமே படிச்சுட்டு வெளியே போவாங்க. அப்போ வேலையும் அவங்க நல்லா கிடைக்கும். அண்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்டும் அவங்க எடுத்து பண்ணலாம் வெளியில அவங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க படிக்கிறாங்களோ அது அவங்க ஃப்ரீலான்ஸ்ன்ற ஷீட்ல அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்க என்கிட்ட என்ன படிக்கிறோம் ஃப்ரீலான்ஸ் ஷீட்ல அப்டேட் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தயாராயிருவாங்க. ஸோ அதுதான் ஒரு ஐடியா. ஸோ இப்போ நான் ரொம்ப ஆர்கனைஸ்டடா ரேண்டமாக எடுத்தது போஸ்ட்ல போடுறதுக்கு பதிலாக ஒரு பெரிய பேட்சை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பேட்சை வந்துட்டு ஒரு 4 monthக்கு கன்டினியூ பண்ற மாதிரி பிளான். ஓகேங்களா? அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அடுத்த 4 month திரும்ப ஸ்டார்ட் ஆகும். நடுவில் எந்த பேட்சும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஏன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இந்த பேட்ச் நமக்கு.
ஒரு பேட்ச் ஸ்டேட்டஸ்னா அப்படியே ஃப்ளோ கரெக்டாக இருக்கணுன்றது அதோட ஐடியா. கரெக்ட்டுங்களா? ஸோ இது எல்லாருக்கும் புரிதுங்களா? இதில் இருக்காது கருத்துக்களை தான் சொல்லலாம். ப்ளீஸ் ஷேர் ஃபீட்பேக். இல்லை எனக்கு வந்துட்டு இது இது இல்லை ப்ரோ, வேற மாதிரி பண்ணுங்களேன். யூ கேன் டெல் யுவர் சஜஷன்ஸ். ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா அப்படி? ப்ளீஸ் சொல்லுங்க.